நீட் தேர்வு முடிவுகள் வந்துருச்சு. இந்த வருஷம் தான் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த வருஷம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கணிசமான அளவில் உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எனவேதான் நிறைய மாணவர்கள் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா, எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும், வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது, இந்த மருத்துவ கலந்தாய்வு சார்ந்த நோட்டிபிகேஷன் எப்ப வரும், கலந்தாய்வுல எவ்வாறு கலந்து கொள்வது, மருத்துவம் படிப்பதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கும் என்பன சார்ந்த சந்தேகங்களை மாணவர்கள் கேட்டு இருக்கீங்க. இப்ப மாணவர்களே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோல MBBS மற்றும் BDS இந்த படிப்புகளை படிப்பதற்காக மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பத்தியும், குறிப்பா ஆல் இண்டியா கோட்டாவை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல மட்டுமே கலந்து கொண்டு அந்த இடங்களுக்கு மட்டும்தான் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதிக எண்ணிக்கையிலான இடங்கள் ஆல் இண்டியா கோட்டால இருக்குது. அதே போல இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக IIT, NIT மற்றும் IIIT போன்ற பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்கள் இருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் படித்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் கிடைப்பதோடு அவர்கள் அந்த ஃபீல்டுல தலை சிறந்து விளங்குவதை பார்த்துட்டே இருக்கும். அது மாதிரி தான் மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கக்கூடிய பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே ஆல் இண்டியா கோட்டாவின் மூலமாகத்தான் நிரப்புகின்றார்கள். எனவே இந்த வீடியோல ஆல் இண்டியா கோட்டால என்னென்ன கல்லூரிகள் பங்கு பெறுகின்றார்கள், மாணவர்கள் அங்கு சென்று சேர்வதற்குண்டான வழிவகைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதனோடு சேர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன வகையான மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றது, எவ்வளவு கல்லூரிகள் இருக்கின்றது, அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடைபெறும், மாணவர்கள் எவ்வாறு விண்ணப்பிப்பது, இந்த மருத்துவ கல்லூரிகள்ல கல்வி கட்டணங்கள் எவ்வளவு இருக்கும், எலிஜிபிலிட்டி என்ன உட்பட அனைத்து தகவல்களும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எனவே மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கட்டாயம் உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதி இருக்கின்றார்கள். அதிகப்படியான மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பதுதான் MBBS. நீங்க MBBS பொறுத்தவரையிலும் 5.5 வருடம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. 4.5 வருடம் நீங்க அகாடமிக் ரிலேட்டடான விஷயங்களை கல்லூரிகள்ல படிப்பீங்க. 1 வருடம் இன்டென்சிவ் ட்ரைனிங் அப்படிங்கறத மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அடுத்து மாணவர்களுடைய ஒரு சாய்ஸா இருப்பதுதான் BDS படிப்பு அப்படிங்கிறது. இந்த படிப்பை பொறுத்தவரை 5 வருடம் மாணவர்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். இந்தியாவுக்குள்ள MBBS மற்றும் BDS படிக்கணும் அப்படின்னா மாணவர்களுக்கான 2 வகையான கலந்தாய்வுகள் அப்படிங்கிறது இருக்கு. அதுல முதல் கலந்தாய்வுங்கிறதா ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்படிங்கிறது. மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி தான் இந்த கலந்தாய்வை நடத்துகின்றார்கள். இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே இந்த ஆல் இண்டியா கோட்டாவின் மூலமாகத்தான் நிரப்புகின்றார்கள். அதுல நீங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க 21 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 2169 இடங்களும் காரைக்கால் மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 179 இடங்களும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமாகத்தான் நிரப்புகின்றார்கள். இதனோடு சேர்த்து தலை சிறந்த மத்திய பல்கலைக்கழகங்களான பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டி, அடல் பிகாரி வாஜ்பாய் யூனிவர்சிட்டி, வர்தமான் மகாவீர் யூனிவர்சிட்டி, குரு கோபிந்த் சிங் இந்திரபிரசாத் யூனிவர்சிட்டி, இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்களும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமாகத்தான் நிரப்புகின்றார்கள். ESI கல்லூரியில் இருக்கக்கூடிய 15% இடங்களும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த அரசு கல்லூரிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த 15% இடங்கள் என்ற அடிப்படையில 6484 இடங்களும் ஆல் இண்டியா கலந்தாய்வின் மூலமாகத்தான் நிரப்பப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நீங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல அரசு கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற அடிப்படையில 9000க்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. மாணவர்கள் இந்த கல்லூரிகள்ல போய் நீங்கள் சேருகின்ற பொழுது உங்களுக்கு நல்ல தரமான ஒரு உலகத்தரம் வாய்ந்த கல்வி அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்வி நிறுவனங்கள்ல போய் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்க இந்த கல்லூரிகள் எல்லாம் அரசு கல்லூரிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால கல்வி கட்டணம் அப்படிங்கிறது மிக குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கும். அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய கல்வி கட்டணத்தை மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதுமானதாக இருக்கும். இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 95 டீம்டு யூனிவர்சிட்டியும் கலந்து கொள்கின்றார்கள். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு கல்வி கட்டணம் அப்படிங்கிறது 20 லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்ப இந்த அளவுக்கு நீங்க கல்வி கட்டணத்தை செலுத்த இயலக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு இந்த கல்லூரிகளிலே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. இப்ப மாணவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு செமி கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரி என 37 அரசு கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 85% இடங்கள் முழுக்க முழுக்க ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமாகத்தான் நிரப்புவார்கள். இந்த வருடம் 4420 இடங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த 4000
4420 இடங்கள்ல உள் ஒதுக்கீடு என்ற அடிப்படையில அரசு பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து வரக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த 7.5% இடஒதுக்கீடின் அடிப்படையில 331 இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. மீதி இருக்கக்கூடிய 4089 இடங்கள் அப்படிங்கிறது ஜெனரல் கவுன்சிலிங் மூலமாக நிரப்பப்பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. இதனோடு சேர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள 24 செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல மைனாரிட்டி கல்லூரிகளிலிருந்து 50% இடங்களும், நான் மைனாரிட்டி கல்லூரிகளிலிருந்து 65% இடங்களும் அரசு ஒதுக்கீட்டுக்காக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மீதி இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ற அடிப்படையில் நிரப்பப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. பிடிஎஸ் படிப்புகளை பொறுத்தவரையிலும் 3 அரசு கல்லூரிகளும் 20 பிரைவேட் கல்லூரிகளும் தமிழ்நாட்டில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்த வருடம் 9050 MBBS இடங்களும் 2200 BDS இடங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்கள் இந்த MBBS மற்றும் BDS படிப்புகளை தமிழ்நாட்டுக்குள்ள படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் கலந்தாய்வுல நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கல்லூரிகள்ல எந்த விதமான நேரடி அட்மிஷன், ஏஜென்சி மற்றும் புரோக்கர் மூலமாக எந்த விதமான அட்மிஷன் அப்படிங்கிறது கிடையாது. கலந்தாய்வின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. எனவே மாணவர்கள் எந்த விதமான ஏஜென்சியும் புரோக்கர்ஸையும் நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். மாணவர்கள் இந்த tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்டிலே சென்று தான் நீங்க இந்த கலந்தாய்விலே கலந்து கொள்ள முடியும். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையிலும் ஓசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 50th percentile என்ற அடிப்படையில் 164 மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களும் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த பிரிவு மாணவர்களை பொறுத்தவரையிலும் 40th percentile என்ற அடிப்படையில் 129 மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இந்த ஆன்லைன் கலந்தாய்விலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை பெறுகின்றார்கள். மருத்துவ கலந்தாய்வை பொறுத்தவரையிலும் ஆல் இண்டியா கலந்தாய்வுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறத முதல்ல வெளிவரும். அதனை அடுத்துதான் ஸ்டேட் கவுன்சிலிங்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடப்படும். இப்ப மாணவர்கள் இந்த ஆல் இண்டியா கலந்தாய்வுல கலந்து கொண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நிறைவுற்ற தருணத்துல தான் ஸ்டேட் கவுன்சிலிங்கினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது துவங்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல மாணவர்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு கல்லூரிகள் கிடைக்காத தருணத்துல நீங்க ஸ்டேட் கவுன்சிலிங்ல கலந்து கொண்டு நல்ல கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே மாணவர்கள் tnmedicalselection.net அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் தங்களுடைய பெர்மனன்ட் மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் பயன்படுத்தி தங்களுக்கான ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் உருவாக்குவது அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி லாகின் செய்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களை அப்லோட் செய்து தேவையான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி அந்த விண்ணப்பத்தினை சப்மிட் செய்வது அப்படிங்கிறது தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டினுடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் கோட்டாவுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் அப்படிங்கிறது நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். எஸ்சி, எஸ்சிஏ மற்றும் எஸ்டி இந்த பிரிவு மாணவர்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை செலுத்துவதிலிருந்து விலக்குகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இங்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக 1000 ரூபாய் அப்படிங்கிறது செலுத்த வேண்டும். இப்ப மாணவர்கள் விண்ணப்பத்தை சப்மிட் செய்த பிறகு உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி அப்படிங்கிறது வரும். அந்த ஓடிபியை நீங்க என்டர் செய்த பிறகு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளலாம். இதனுடைய அடிப்படையில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடைபெறும். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிந்த பிறகுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய விண்ணப்பங்கள் சரிபார்க்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது நடைபெறும். நீங்கள் என்டர் செய்திருக்கக்கூடிய நீட் மதிப்பெண்களை என்டிஏவிலிருந்து பெறக்கூடிய நீட் மதிப்பெண்களோடு கம்பேர் செய்யக்கூடிய அந்த பணிகளும் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல்களை அரசு நிறுவனங்களிடமிருந்து பெற்ற தகவல்களோடு சரிபார்த்தல் பணிகள் முடிவுற்ற பிறகுதான் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடுவார்கள். மெரிட் லிஸ்ட பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 6 வகையான மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். 7.5% இடஒதுக்கீட்டுக்கான ஒரு மெரிட் லிஸ்டும், கவர்மெண்ட் கோட்டாவுக்கான ஒரு மெரிட் லிஸ்டும், ஸ்பெஷல் கேட்டகரியில ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாணவர்களுக்கான செப்பரேட் மெரிட் லிஸ்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ஒரு மெரிட் லிஸ்டும், மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கான ஒரு மெரிட் லிஸ்டும், என்ஆர்ஐ கோட்டாவுக்கான மெரிட் லிஸ்ட் என்ற அடிப்படையில் 6 வகையான மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடுவார்கள். இந்த ரேங்க் லிஸ்டினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறும். கலந்தாய்வு 4 கட்டங்களாக நடைபெறும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் ஆர் மாப் அப் ரவுண்ட், ஃபோர்த் ஃபேஸ் ஆர் ஸ்டே ரவுண்ட் என்ற அடிப்படையில் கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறும். மாணவர்கள் தங்களுடைய ரேங்கினுடைய அடிப்படையில் தான் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை பெறுகின்றார்கள். கலந்தாய்வில் கலந்துக்கணும் அப்படின்னா கலந்தாய்வு கட்டணமாக அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா 500 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு
விழாவுக்காக கலந்தாய்வுல கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா 1000 ரூபாயை வந்து நீங்க கலந்தாய்வு கட்டணமாக செலுத்தி நீங்கள் கலந்தாய்வுல கலந்து கொள்ளலாம். இப்ப கலந்தாய்வுல அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங். இப்ப மாணவர்கள் 37 அரசு கல்லூரிகளை சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட்டும் செலுத்த வேண்டி இருக்காது. செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளை நீங்க சாய்ஸ்ல தேர்வு செய்கின்ற பொழுது 30,000 ரூபாயை செக்யூரிட்டி டெபாசிட்டாக செலுத்திய பிறகுதான் அந்த கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டால கல்லூரிகளை தேர்வு செய்கின்ற பொழுது மாணவர்கள் 1 lakh rupees வந்து நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் என்ற அளவுல செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகுதான் கல்லூரிகளை நீங்கள் வரிசைப்படுத்த முடியும். இப்ப செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்திய பிறகு மாணவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போல கல்லூரிகளை வரிசைப்படுத்தி சாய்ஸ் லாக் செய்வது அப்படிங்கிறது தான் இந்த கவுன்சிலிங்குடைய முக்கியமான ஒரு ஸ்டேஜ். சாய்ஸ் லாக் செய்த பிறகு மாணவர்களினுடைய ரேங்குக்கு தகுந்தாற் போல ரிசர்வேஷன் பாலிசியினுடைய அடிப்படையில தகுதி இருக்கக்கூடிய தருணத்துல அவர்கள் விரும்பிய இடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படும். இப்ப ஒதுக்கீடு ஆணையை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த கல்லூரி திருப்தியாக இருக்கக்கூடிய தருணத்திலே அந்த கல்லூரியிலே சென்று தேவையான கல்லூரி கட்டணத்தை செலுத்தி அட்மிஷன் ப்ராசஸை நிறைவு செய்து கொள்ளலாம். தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கல்லூரியில திருப்தி இல்லாத மாணவர்கள் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய செகண்ட் ரவுண்டு, மாப் அப் ரவுண்டு, ஸ்டே ரவுண்டு இந்த ரவுண்டிலே கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம். இதனுடைய அடிப்படையில தான் மருத்துவ கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைபெறும். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் 2 வகையான கலந்தாய்வு அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கின்றது. ஸ்பெஷல் கேட்டகரியில 7.5 persons with disability, எக்ஸ் சர்வீஸ்மேன் போன்ற கேட்டகரிக்கான கலந்தாய்வு அப்படிங்கிறது ஆஃப்லைனில் மட்டும்தான் நடைபெறக்கூடியதாக இருக்கும். மற்ற இடங்களுக்கான கலந்தாய்வு அனைத்துமே ஆன்லைனில் மட்டுமே நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது. நீங்க கல்லூரி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் 37 அரசு மருத்துவ கல்லூரிகள்ல கல்லூரி கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,073 ரூபாய் என்ற அளவில் தான் இருக்கின்றது. செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களை மாணவர்கள் தேர்வு செய்கின்ற பொழுது கல்லூரி கட்டணம் 4.5 லட்சத்திலிருந்து 5.4 லட்சம் அப்படிங்கிறது மாணவர்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். 7.5% இடஒதுக்கீட்டுல இடம் கிடைத்த மாணவர்களுக்கு எந்த விதமான கல்வி கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையிலும் 13 லட்சத்திலிருந்து 21 லட்சம் வரலும் நீங்க கல்லூரி கட்டணத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். என்ஆர்ஐ கோட்டால மாணவர்கள் தேர்வு செய்கின்ற பொழுது 24 லட்சம் ரூபாயும், என்ஆர்ஐ லேப்ஸ்ட் கோட்டால 21 லட்சம் ரூபாயும் கல்லூரி கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. பிடிஎஸ் படிப்புகளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும் அரசு மருத்துவ கல்லூரியில 16,073 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு வருட கல்லூரி கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்க பிரைவேட் கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களினுடைய கல்லூரி கட்டணம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான ஃபீஸாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்க பிரைவேட் கல்லூரியில மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் சேரணும் அப்படின்னா 6 lakhs rupees அப்படிங்கிறது உங்களுக்கு கல்லூரி கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்களே, இவ்வளவு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கின்றது. நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்து உங்களுடைய மருத்துவ படிப்புகளை நீங்கள் படிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளிலே சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே நல்ல கல்லூரியிலே நீங்கள் சேர்ந்து உங்களுடைய படிப்பை படித்து நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்குண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்கிலே சந்திக்கலாம். நன்றி.